வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நாம 2000ல வெளியாகி இப்ப ரீசெண்டா தமிழ் டப்பிங்குடன் ஒரு சைனீஸ் ஆக்ஷன் படமா வெளிவந்திருக்கிற சைனா ஸ்ட்ரைக் ஃபோர்ஸ் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இப்ப படத்தோட கதை என்னங்கிறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம். இந்த படம் டேரன் மற்றும் அலெக்ஸ் அப்படிங்கிற ரெண்டு போலீஸ் அதிகாரிகளை மையமா வச்சுதான் மூவ் ஆகுது. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஊர்ல இருக்கிற ட்ரக் சிண்டிகேட்டை பிடிக்கணும் அப்படின்னு முயற்சி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த முயற்சியில அவங்க வில்லன் கிட்ட இருந்து என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்க, இவங்க ரெண்டு பேரோட காதல் வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள் என்னென்ன, கடைசியா வில்லனை பிடிச்சாங்களா இல்லையா அப்படின்னு ஆக்ஷன் கலந்து சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்துல லீடா நடிச்ச நடிகர்கள் பர்ஃபார்மன்ஸ் வைஸா சூப்பரா நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் 1 மணி நேரம் 30 நிமிஷம் ரன் ஆகக்கூடிய ஷார்ட்டான படம். குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். படத்துல வர சண்டை காட்சிகளாகட்டும், கார் சேசிங் காட்சிகளாகட்டும், ஸ்டண்ட் ஒர்க் காட்சிகளாகட்டும், இதெல்லாம் படத்துல நல்லாவே இருக்குது. குறிப்பா சொல்லணும்னா படத்தோட கிளைமேக்ஸ்ல அந்தரத்துல கண்ணாடி மேல ஒரு சண்டை காட்சி ஒண்ணு வரும். அது படத்துல சூப்பராவே இருக்குது. படத்தோட சினிமாட்டோகிராபிக் இப்ப பார்க்கும்போதும் கூட நல்லாவே இருக்குது. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே மாதிரியான கதைகளத்தோட பல படங்கள் வந்திருக்கிறனால இந்த படம் புதுவித ஒரு அனுபவத்தை ஏற்படுத்த மிஸ் பண்ணிடுச்சு. படத்தோட திரைக்கதை படம் பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பரபரப்பை பெருசா ஏற்படுத்தாம பிளாட்டா தான் மூவ் ஆகுது. படத்துல வில்லனோட கதாபாத்திரத்துக்கு இன்னுமே இவங்க கொஞ்சம் முக்கியத்துவங்கள் கொடுத்திருக்கலாம். இந்த படத்தோட எமோஷன் காட்சிகள் ஆன் அண்ட் ஆஃப் தான் ஒர்க் அவுட் ஆகியிருக்குது. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். 10க்கு 5.5 ரேட்டிங் கொடுக்கலாம். படத்துல அடல்ட் கண்டென்ட் இருக்குது, சோ தனியாவே பாருங்க. இந்த படம் ஆக்ஷன் பட ரசிகர்களை கவர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. விருப்பப்படுறவங்க பாருங்க. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு வந்தே தீரும். உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.